அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நம்முடைய மேலப்பாளையம் நகர மஜ்லிஸ் உலமா சபை இளைஞர்கள் சீர்திருத்த வழிகாட்டு குழு மற்றும் பள்ளிவாசல்களுடைய நிர்வாகிகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இளைஞர்களை சீர்திருத்துவோம் என்ற லட்சியத்தோடு தொடர்ந்து கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய வரிசையிலே 11வது 12வது பகுதிகளினுடைய இளைஞர்கள் தர்பியா தஸ்கியா வகுப்பு இன்றைய தினம் நம்முடைய வடக்கு ஆதி மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலிலே வைத்து சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவினை இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் அல் ஜாமியத்துல் அலியா அரபிக் கல்லூரியினுடைய தலைமை பேராசிரியர் மஜ்லிஸ் உலமாவினுடைய வழிகாட்டு குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் எம்ஏ ஷாஹுமதார் ஷாதுலி ஃபாசில் பாக்கவி அவர்கள் தலைமையேற்றும் இந்த பள்ளியினுடைய கண்ணியமாக நிர்வாக பெருமக்கள் அனைவர்களும் இந்த விழாவிலே முன்னிலை வகித்து சிறப்பித்து தருமாறு இந்த மஜ்லிஸ் உலமா சார்பாகவும் எல்லோரும் சார்பாகவும் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வந்திருக்கக்கூடிய அருமையான வருங்கால இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய உயர்வு தாழ்வுக்கு பொறுப்பேற்கக்கூடிய நம்முடைய அருமை இளைஞர் பெருமக்கள், நீங்கள் இந்த நிகழ்ச்சி ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி என்று நினைக்காமல் நீங்கள் இதை சரியான முறையில் பயன்படுத்தி இங்கே நடைபெறக்கூடிய இந்த தர்பியா தஸ்கியா வகுப்பை காதாழ்த்தி முழுமையான முறையில் கேட்க வேண்டும் என்று மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாரும் நல்ல சஃப்பாக அணியாக ஒரு 5 பேராக இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தால் அந்த விழாவினுடைய ஆடியன்ஸினுடைய இதை பார்க்க நல்லா இருக்கும். அப்படி ஒரு 5 பேர் 6 பேராக உட்காருங்களேன், வரிசையாக உட்காருங்க. கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்க, இவ்வளோ இடம் இருக்குது, இங்கே தள்ளி வாங்க, முன்னால் தள்ளி. கொஞ்சம் பெரிய மாணவர்கள் அந்த சைடும், சின்ன மாணவர்கள் வச்சுட்டு அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நமது மஸ்ஜிதுடைய துணை இமாம் அல் ஹாஃபிஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் கிராத்துவது நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو
الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم صدق الله العظيم. அடுத்தபடியாக வரவேற்புரை நகர மஜ்லிஸ் உலமா சபையின் தகுதிமிக்க செயலாளர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் ஹாஃபில் அலி ஹுசைன் பாக்கவி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நமது மஜ்லிஸ் உலமாவுடைய துடிப்பு மிக்க இளைய உலமா பெருமக்களினுடைய நல்ல உதவினாலும் உத்வேகமான முயற்சியினாலும் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் சீர்திருத்த குழு உலமாக்களினுடைய முழுமையான முயற்சியினால் கடந்த 1.5 வருட காலமாக நமதூரினுடைய 50 பள்ளிவாசல்களையும் 12 ஜோன்களாக பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியும் 4 பள்ளிகள் உள்ளடங்கிய முறையிலே வடக்கிலிருந்து குட்டி மூப்பன் தெரு பள்ளிவாசலிலிருந்து ஆரம்பித்து இப்பொழுது பெரிய குத்துபா பள்ளிவாசலோடு இந்த 12வது பகுதி நிறைவு பெறுகிறது. இந்த பகுதியிலே 6 பள்ளிவாசல்களை இணைத்து இப்பொழுது இது நிறைவு துவக்க பகுதியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிறைவான இந்த இளைஞர்கள் சீர்திருத்த குழு சார்பாகவும் மஜ்லிஸ் உலமாவும் இணைந்து நடத்தக்கூடிய அதே போல பள்ளிவாசல்களுடைய நிர்வாக பெருமக்களினுடைய முழு ஒத்துழைப்போடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடாத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மஜ்லிஸ் உலமாவுடைய மூத்த உறுப்பினரும் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் அல் ஜாமியத்துல் அலியாவுடைய தலைமை பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஷாஹுமதார் ஷாதுலி ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களையும் இங்கே அருமையான முறையிலே முன்னிலை வகித்து இந்த ஏற்பாடுகளையெல்லாம் மிக ஆர்வத்தோடு எந்த நிகழ்ச்சியை இந்த பள்ளியில் சொன்னாலும் நிர்வாகிகள் சளைத்தவர்கள் அல்ல. தங்களுடைய பள்ளி நிகழ்ச்சியை போல அதை சிறப்பாக நடத்தி தருவதில் அவர்கள் இந்த ஊர் பள்ளிகளில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள் முன்னிலை வைக்கக்கூடிய அவர்களையும் ஜமாத்தார்களையும் அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய 6 பள்ளிவாசல்களுடைய நிர்வாக பெருமக்கள் பொறுப்பாளர்களையும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த இளைஞர்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை தங்களுடைய தர்பியா தஸ்கியாவுடைய வகுப்பின் மூலமாக செய்ய இருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய ரியாதுல் ஜினான் ஃபி உலூமில் அதியான் பேட்டை பெரிய பள்ளிவாசலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரபிக் கல்லூரியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹுமாயூன் கபீர் அல் ஆலிமுல் உஸ்மானி ஹதரத் அவர்களையும் மற்றும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களையும் குறிப்பாக வருங்கால தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் 6 பள்ளிவாசலினுடைய முஹல்லாவைச் சேர்ந்த இளைஞர்கள் வேறு சில முஹல்லாக்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்துணை பேர்களையும் மஜ்லிஸ் உலமா சார்பாக இளைஞர்கள் சீர்திருத்த குழு சார்பாக வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இங்கே நாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போல வருங்காலத்தில் இளைஞர்களுடைய வாழ்வு அரிசின் நிழலுக்கு தகுதியானவர்களாக அவர்கள் வாழ்வதற்கும் அல்லாஹ் இதை காரணமாக வைத்து கிருபை செய்வானாக என்று துஆ செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலே இளைஞர்கள் யாரும் இடையில் எழுந்திருச்சு செல்ல வேண்டாம்.
சரியான நேரத்தில் ஆரம்பித்து 1 மணி நேரத்துக்குள் சரியான முறையில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இஷாவுடைய அந்த ஜமாத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். எனவே யாரும் இடையில் செல்ல வேண்டாம். நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டுதல் என்ற ஒரு அடிப்படையிலே நீங்கள் பரிபூர்ணமாக இருந்து இதை சிறப்பித்து தருமாறு அன்பான இளைஞர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது இது தலைமையேற்று நடத்தி தரக்கூடிய ஹஸரத் அவர்கள் அறிமுகமாக சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி அதற்கு பிறகு ஹஸரத் அவருடைய பயான் ஆரம்பமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பதில் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. قال نبينا صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ولم يعكر كبيرنا أو كما قال عليه الصلاة والسلام. இந்த சிறப்பான இளைஞர்களுக்கான விழிப்புணர்வு, இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான விஷயங்களை சொல்வதற்காக வேண்டி கூட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சிறப்பான கூட்டத்திலே முன்னிலை வகிக்கக்கூடிய வடக்கு ஆதி மொஹிதீன் ஜும்மா பள்ளியின் தலைவர் சங்கைக்குரிய அண்ணன் அல்ஹாஜ் ஷேக் உதுமான் சாஹிப் அவர்களே மற்றும் பள்ளி நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, அருமை இளவல்களே, உங்களுக்கெல்லாம் சிறப்பானதொரு நல்ல ஒரு தகவல்களை வழிகாட்டுதலை நிகழ்த்துவதற்காக வேண்டி வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு பயிற்சி நடத்தக்கூடிய சங்கைக்குரிய ஹுமாயூன் கபீர் உஸ்மானி ஹசரத் அவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இளைஞர்களாகிய உங்களுக்கு அல்லாஹு தஆலா எதிர்காலத்தை பிரகாசமானதாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. காலத்தின் அருமை கருதி மேலப்பாளையம் நகர மஜ்லிஸுல் உலமா சபை எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி உண்மையிலே பாராட்டத்திற்குரியதும் போற்றுதலுக்குரியதுமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நமது ஊர் மிகப்பெரிய ஊர், பல பிரிவுகளாக பல ஜமாத்துகள் இருக்கிறது, நிறைய மஸ்ஜிதுகள் இருக்கிறது. எல்லோரையும் ஒரே இடத்தில் ஒன்று சேர்ப்பது என்பது முடியாது என்ற காரணத்தினால் பல பகுதிகளாக பிரித்து ஆங்காங்கே 4-5 பள்ளிகளை ஒன்று சேர்த்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்கிறார்கள். அதற்கு நாம் அணுகக்கூடிய அந்த பள்ளி நிர்வாகிகளும் அதற்கு முழுமையான முறையிலே ஒத்துழைப்பை அவர்கள் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் சில நிமிடங்களிலே முடித்து விடுவேன். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறுவர்கள் மீது கருணை காட்டாதவர்களும், வலம் யாக்கிர் கபீரனா, பெரியவர்கள் மீது கண்ணியம் கடுத்தாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்மை விட வயதில் சிறியவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும், வயதில் மூத்தவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகத்திற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். பெரியவர்கள் என்று சொன்னால் நம்மை விட வயதில் மூத்தவர்கள், நமக்கு போதித்தந்த உஸ்தாத்மார்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எல்லோரும் அதிலே அடங்கி விடுவார்கள். குறிப்பாக பெற்றோர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய துஆவை நாம் முழுமையாக பெற வேண்டும். ஒருவருக்கு தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அவர்களுடைய துஆ பரக்கத்தை கொண்டு நம்முடைய வருங்காலம் மிக சிறப்பானதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிரிலே இருவர் வருகிறார்கள். ஒருவர் ஹஸ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், நன்கு தெரிந்தவர். மற்றொருவர் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. தனக்கு பரிச்சயமான
அந்த தோழரை பார்த்து ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மன் ஹாதா, உங்களோடு வரக்கூடிய இவர் யார் என்று கேட்கிறார்கள். உடனே அந்த தோழர் சொன்னார், ஹாதா அபி, இது என்னுடைய தகப்பனார், இது என்னுடைய தந்தை என்று அந்த தோழர் சொன்னார். உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபகத் அக்தஅத சுன்னத நபியிக, உங்களுடைய நபியுடைய சுன்னத்திற்கு நீங்கள் மாறு செய்து விட்டீர் என்று அந்த தோழரை கடிந்தார். என்ன என்று கேட்டபொழுது, தகப்பனாரும் மகனும் நடந்து வந்தால் தகப்பனை விட மகன் முந்தி நடக்கக்கூடாது, தகப்பனாருக்கு பின்னால் தான் நடக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சுன்னத்திற்கு நீர் மாற்றம் செய்து விட்டீர், அல்லது அவரோடு சமமாக நடக்க வேண்டும், அவரை முந்தி ஒருபொழுதும் நாம் நடக்கக்கூடாது. அப்படி முந்தி நடக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தந்தை மரித்து விட்டால், இறந்து விட்டால், அவருடைய ஜனாசாவை தூக்கக்கூடிய நேரத்திலே நாம் முந்தி செல்லலாமே தவிர தகப்பனாரை விட எந்த காரியத்திலும் நாம் நடக்கின்ற பொழுது முந்தி செல்லக்கூடாது என்ற மகத்தான ஒழுக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். உங்களுடைய பெற்றோர்களுடைய சப்தத்தை விட உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையான இளைஞர்களே, இந்த ஒழுக்கங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடப்பதற்கு நாம் முற்பட வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபுலகம் போற்றக்கூடிய யூசுஃப் கர்லாவி என்ற அரசியல் ஆசான் என்று போற்றப்படக்கூடிய இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய தலைவர் யூசுஃபுல் கர்லாவி அவர்கள் கூறுவார்கள், கடந்த 92 பாபரி மஸ்ஜிதை நாம் இழந்தோம், அதற்குண்டான தீர்ப்பு அது அவர்களுக்குரியதுதான், நம்பிக்கைகளின் அடிப்படையிலே அது அவர்களுக்குரியதுதான் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட செய்தியெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ரணம், அந்த வேதனை மோமின்களாகிய முஸ்லிம்களாகிய நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. யூசுஃபுல் கர்லாவி என்ற அந்த பேரறிஞர் தான் எழுதிய அந்த நூலிலே அவர் குறிப்பிடுகின்றார், நிலங்களை ஆக்கிரமிக்கப்படுவது என்பது வருத்தத்திற்குரியதுதான், நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது என்பது வேதனைக்குரியது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதைவிட வருத்தப்படுவது மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது அதைவிடவும் மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்று கூறினார். மூளைகளும் உணர்ச்சிகளும் ஆக்கிரமிக்கப்படுவது நிலங்களை ஆக்கிரமிக்கப்படுவதை விடவும் மிகவும் அபாயமானது. அருமையான இளவல்களே, இன்று நம்முடைய இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்படுகிறார்கள், உணர்ச்சி வசப்படுகிறார்கள். அதெல்லாம் மீடியாக்களின் வாயிலாக, செல்போன்களின் வாயிலாக தங்களுடைய ஒழுக்கங்கள் கெடுவதற்குண்டான பாதையாக இருக்கிறது. நமக்கென்று ஒரு பாதை அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான பாதையை காட்டி தந்திருக்கிறார்கள். அதன் வழியே நாம் செல்கின்ற பொழுது மகத்தான வெற்றியை நாம் அடைவோம். வேறு யாரும் நமக்கு ரோல் மாடல் தேவை கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நாம் பின்பற்றுவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை, பெரியவர்களை மதிக்கக்கூடிய, சிறியவர்கள் மீது கருணை காட்டக்கூடிய விசாலமான இதயத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான ஆஃபியத்தோடு வாழ்ந்து வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக நிறைவான ஈமானோடு மறிக்கின்ற நல்ல நசீபை யா அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தந்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக் அல்லாஹ் ஹைருல் ஜஸா ஃபித் தாரைன். ஹஸரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான இளைஞர்களே, உங்களுடைய வாய் மட்டும்தான் அசைய வேண்டும், கஞ்சிக்கும் வடைக்கும். காதும் சிந்தனையும் இதயமும் இங்கே தான் இருக்க வேண்டும். உங்கள் வாய் மட்டும் அசையட்டும், உங்களுடைய சிந்தனைகளெல்லாம் ஹஸரத்து சொல்லக்கூடிய இந்த தர்பியாவிலே உங்களுடைய கவனம் இருக்குமாய் மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தேவையில்லாமல் பேசவோ உங்களுக்குள்ளே சலசலப்பு வேண்டாம். இது ஒவ்வொரு மணி துளியும் மிக முக்கியமானது என்பதை கருத்தில் கொண்டு கவனியுங்கள். ஹஸரத் அவர்களை பேசுமாறு மிக்க அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. எல்லாரும் சொல்லுங்க. அஜரத்மார்கள் சலான் சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாங்க? எல்லாரும் பதில் சலான் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஹஜரத்தும் சொன்னாங்க, எல்லா பேச்சாளர்களும் அப்படிதான் சொல்றாங்க. தம்பி அப்பா கவனிடா, என்ன சொல்லணும்? அலைக்கும் சலாம் சொல்றத விட வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து சேர்த்து சொல்லணும். எப்படி சொல்லணும்? இங்க பாரு, ஏன்னா ஒய்தா ஹய்யீத்தும் பி தஹிய்யத்தின் ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா. உங்களுக்கு சலான் சொன்னா சலான் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா பதில் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னா நம்ம திரும்ப பதில் சொல்லும்போது வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சேர்த்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? எப்படி சொல்லணும் சொல்லு? வலைக்கும் சலாம். சலாம சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த பெரிய கிஃப்ட் சலாம் என்பது. சொர்க்கத்திலேயும் சலாம் தான் இருக்குது. லா யஸ்மஊன ஃபீஹா லக்வம் வலா தஸீமா இல்லா கைலன் சலாமன் சலாமா. சொர்க்கத்தில் எந்த பேச்சும் பேசி அரட்டெல்லாம் அடிக்க மாட்டாங்க, எதுவுமே கிடையாது. அங்கே எல்லாரும் என்னதான் சொல்லுவாங்க? சலாம் சொல்லுவாங்க. எங்க சொல்லுப்பா? சொர்க்கத்தில். எல்லாம் வடையும் கஞ்சியும் குடிக்கிறத பார்த்தா நோன்பு துறக்கிற மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்கா? சரி, நோம்புல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்சாலாம் இருக்கும். இங்கே ஒரு வடை மட்டும் இருக்கு. சரி, சலாம் சொல்றது மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஸ்கூலில் என்ன சொல்கிறீங்க? வாத்தியார்ட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்டலாம் என்ன சொல்கிறீங்க? தம்பி ஸ்கூலில் என்ன சொல்கிறீங்க? குட் மார்னிங், அல்லது சில தமிழ் சாராக இருந்தால் வணக்கம் ஐயா அப்படிதான் சொல்கிறீங்க. வணக்கம் மிஸ்ஸு, குட் மார்னிங் சாரு. வணக்கங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. நம்ம சும்மா வாயை அசைச்சிக்கிறோமே தவிர வணக்கம் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வணக்கம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய அமல்கள் இபாதத்துகள்லையும் ஷிர்க் வரக்கூடாது, நம்ம வார்த்தையிலையும் ஷிர்க் வரக்கூடாது. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யாருக்குமே வணக்கம்னு என்ன செய்யாதீங்க, சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது தம்பி? அப்படி சொல்லக்கூடாது. நீ வேணா மணக்கும்னு சொல்லிடு. அவன் வணக்கம் சொன்னா நீ என்ன சொல்லிடு? மணக்கும் அப்படின்னு சொல்லிடு. அல்லது என்ன சொல்லுவாங்க எல்லாரும்? குட் மார்னிங். என்ன சொல்லுவாங்க? மதியமாக இருந்தா குட் ஆஃப்டர்நூன், சாயங்காலமாக இருந்தா, நைட்டாக இருந்தா, சாமமாக இருந்தா சொல்ல முடியாது. இவ்வளவு குட் நைட்டுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் சாமத்துலேயும் யாமத்துலேயும் காலையிலையும் ராத்திரியும் மத்தியானம் எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தை தான். என்ன வார்த்தை? அஸ்ஸலாமு. அது மட்டும் இல்லை, சலாம்ங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லலாம், எல்லா வீட்லேயும் சொல்லலாம், எல்லாருக்கும் சொல்லலாம். நீ குட் மார்னிங்னா நல்ல காலைன்னு அர்த்தம். ஒரு வீட்டில் மௌத்து உளுந்து கிடக்கு, மையத்து வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்காங்க, பொண்டாட்டி இறந்துட்டான்னு ரொம்ப கவலையாக இருக்கான் மாப்பிள்ளை. அங்கே போய் குட் மார்னிங் நல்ல காலைன்னு அவன் கோவத்தில் அடிச்சு போடுவான். நானே பொண்டாட்டி செத்துட்டான்னு கோவத்தில் வருத்தத்தில் இருக்கேன், குட் மார்னிங்கா, நல்ல காலையாம். இது நல்ல காலையாலா? பேட் மார்னிங்மா. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தாது. எல்லா இடத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு காணிக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். என்னது? அஸ்ஸலாமு. அது சொன்னா என்ன கிடைக்கும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். அல்லாஹ் தருவான். இந்த உலகத்தில் என்ன கிடைக்கும் சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷையின் இதா ஃபஅல்துமுஹு தஹாபபத்தும். உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே சஹாபாக்கள் பலா, கட்டாயம் சொல்லிங்க அப்படின்னு சொன்ன பொழுது அப்ஷுஸ் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை அதிகப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. பரத்தணும், அடிக்கடி சொல்லணும். நம்மளை எப்படி ஒரு மாதிரியா நினைச்சாலும் பரவாயில்லை, அடிக்கடி என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். பெரியவங்களுக்கு முக்கியமாக தொழுதுட்டு வர்ற பெரியவங்களை யாரை பார்த்தாலும்
நம்ம முன்னக்கூட்டி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் அவங்க நமக்காண்டி தடவி துவா செய்வாங்க, நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். அப்போ சலாம் சொன்னால் என்ன நன்மை கிடைக்கும்னா அன்பு அதிகமாகும், பாசம் அதிகமாகும். பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி சலாம அதிகமாக அடிக்கடி சொன்னால் பாசம் அதிகமாகும். இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? இங்கிலீஷில் கூட சொல்கிறாங்க, when assalamu alaikum you say the seeds of love in the hearts you lay. எப்பொழுது நீ சலாமை சொல்லிவிட்டாயோ உன்னுடைய சகோதரனுடைய உள்ளத்திலே அன்பு என்ற விதையை விதைத்து விட்டாய் அப்படின்னு ஹதீஸினுடைய கருத்தை சொல்லி தருகிறார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் பயான்ல நான் சலாம் சொன்னேன், நீங்கள்லாம் பதில் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லாமலே உஸ்தாது ஹஸ்ரத் அவங்க சலாம் சொன்ன உடனே என்ன செய்திடணும்? எல்லாரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா என்ன சொல்லணும்பா? வரஹ்மத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ். சுயரா சொல்லுவேன், சுயரா வருவேன், கட்டாயம் வருவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இல்லை அப்பா நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவியான்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவா? இன்ஷா அல்லாஹ் வருவேன். சில சுயரா வருவேன் சுயரா வருவேன்னா மறுநாள் பார்த்தா ஏதாவது சோம்லாம் போக முடியாமல் ஆயிரும். இன்ஷா அல்லான்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி சொல்லலாமா? ஆன்னு சொல்லிட்டான் பாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்லு. சரி, எல்லாரும் சோமா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? உங்க ஊரில் எப்படி கேட்பாங்க? உங்க ஊரில் எப்படி கேட்பாங்கடா? சோமா இருக்கியான்னு கேட்பாங்களா? சௌக்கியமா, சௌகரியமா, நலமா, எப்படி கேட்பாங்க? நல்லா இருக்கலாப்பா அப்படி கேட்பாங்களா? அப்படி கேட்டால் என்ன சொல்லணும்லா? நல்லா சில ஆட்கள் கொண்டு அங்கே கொண்டு வைப்பான், நல்லா இருக்கம்பான். நல்லா இருந்தால் அது டல்லாயிரும். அப்படி நல்லா இருக்கெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள்கிட்ட கேட்டாங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. அவர் பிஹைர், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொன்ன. ரசூல்ல திரும்ப திரும்ப அதை கேட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் சுதாரிச்சுக்கிட்டு அஹ்மதுல்லாஹ வ அஷ்குருஹு, நான் நல்லா இருக்கேன்னா அல்லாஹ்வை புகழ்றேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறேன், அல்ஹம்துலில்லான்னு சொன்னார். ஹாதல்லதி அரத்து மிங்க, இதைத்தான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. அதனால அப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டா என்ன சொல்லணும்? எல்லாரும் சொல்றா அல்ஹம்துலில்லாஹ். நீ கஞ்சி குடிச்சதுக்கும் சேர்த்து சொல்லு அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கியான்னு கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், கஞ்சி குடிச்சதுக்கும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாத்துக்கும் பேர் இருக்குல்ல, என்ன பேரு? சரி, உங்க பேருக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன பேர்? உன் பேர் என்னது? அர்த்தம் சொல்லுவாப்பா. அசீமா, பேருக்கு அர்த்தம் என்னது? மகத்துவமிக்கவனா? அசீஸ், அசீம், அதுக்கு மகத்துவமிக்கவன் அர்த்தமா? எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரியுமாப்பா? எல்லா பிள்ளைகளுக்கும் அர்த்தம் தெரியுமா? உன் பேருக்கு அர்த்தம் என்ன சொல்லுவாப்பா? உன் பேர் என்னது? ரோஷனா. சரி, அதுக்கு அர்த்தம் என்னது? ஒளியா. வெரி குட். எல்லா அப்பா அம்மாரும் பேருக்கு அர்த்தம் கரெக்டாக தெரிஞ்சு. இதான் மேலே மற்ற ஊர் பிள்ளைகளுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு பேர் வச்சிருப்பான், பெரிய ஆளான பிறகு கேட்குறாரு என் பேருக்கு என்ன அர்த்தம்னு. அவர் பேருக்கு என்ன அர்த்தம்னு முஞ்சித அகராதியை புரட்டி பார்த்தா சாணி பி அப்படின்னு வருது. மோசம். அதை பேரை தெரியாமல் ஸ்டைலாக இருக்கணும். நெட்டில் பார்த்தேன், நெட்டு கலண்டு போய் பார்த்தேன். அப்படிலாம் உலமாக்கல்ல ஒஸ்தாத்மார்கள்ட்ட கேட்டு பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு பிறகு பேர் வைக்கணும். ஏன்னா நம்ம என்ன பேர் வைக்கிறோமோ அந்த பேருனுடைய அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஒரு ஆளுக்கு பேர் என்னன்னு கேட்டாங்க ரசூல்லா. அவர் ஹசன் அப்படின்னு சொன்னார். இங்கே பாருங்க, ஹசன், ஹசன் எஸ் உச்சரிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஹசன்னு பேர் வச்சுட்டு ஹசன் ஹசனுங்கிறாங்க. ஹசன்னு பேர் வைக்கக்கூடாது. கவலைன்னு அர்த்தம். ஹசன்னா அழகுன்னு அர்த்தம், அழகானவன் அர்த்தம். சிலவங்க ஸ்டைலா ஹசன் அப்படிமா, அப்படின்னா கவலை கஷ்டம்னு அர்த்தம். ரசூல்லா பல் அந்த சகில், நீ சகிலு லேசு நல்லது எளிமையானவன் அப்படி பேர் வைப்பா, கஷ்டன்னு ஏன் பேர் வைக்கிறான்னு கேட்டாங்க. அவரு சொல்லிட்டாரு, மான முகையிர் இஸ்மன் சம்மானிகி அப்பி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டார். சயீத் இப்னு முஸய்யப் தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்க பாட்டனார் தான் அப்படி சொன்னாரு, எங்க குடும்பத்தில் அந்த கஷ்டம் கவலை இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு சொல்றாங்க.
அதனால பேரை என்ன செய்யணும், நல்ல பேரா வைக்கணும். பெரியவங்க பெற்றோர்கள் நெட்டில் பார்த்தா அதில் பார்த்தெல்லாம் சொல்லக்கூடாது. உஸ்தாமார்கள்ட்ட ஹஸ்ரத்மார்கள்ட்ட இந்த பேருக்கு நல்ல அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டு பேர் வைக்கணும். எல்லா பிள்ளைகளும் வாலிபர்களும் இளைஞர்களும் அவங்கவுங்க பேருக்கு நல்ல அர்த்தத்தை வச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கூப்பிடும் போதும் அந்த பேரை நல்ல துல்கிஃபுல்னு ஒரு நபியுடைய பேரை ஒருத்தருக்கு வச்சாங்க. அதை சர்டிஃபிகேட்லாம் எழுதியாச்சு துல்கிஃபுல்னு. பள்ளிக்கூடத்திலாம் பதிஞ்சாச்சு. அவன் காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அதில் பார்க்குறான் அவன் பேர் எப்படி எழுதியிருக்குன்னு. துளுக்க புலின்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கு? அவன் பேர் என்னது பேர்? துல்கிஃபுல். சொல்லுங்கப்பா. குர்ஆன் ஷரீஃபில் சொல்லப்பட்ட 25 நபிமார்கள் பேர் தெரியுமா அவங்களுக்கெல்லாம்? டே அப்பா அங்கே பதில் சொல்லு. குர்ஆன் ஷரீஃபில் எத்தனை நபிமார்கள் பேர் சொல்லப்பட்டிருக்கு சொல்லு. 25 சொல்லு. உங்களுக்கு ஓய்வு தரக்கூடிய ஹஸ்ரத்மார்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். நோட்டில் எழுதி மனப்பாடம் பண்ணணும். ஹஸ்ரத்மார்கள் சொல்லி கரெக்டாக மதரசாக்கு போயிடணும் சின்ன பிள்ளைங்களா இருந்தா. மற்றவங்களும் இந்த மாதிரி மார்க்க விஷயங்களை இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். நமக்கு குறைஞ்சபட்சம் நம்ம பேருக்கு அர்த்தம் தெரியணும். எல்லாத்துக்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியுமா? இளைஞர்கள்லாம் சின்ன பிள்ளைகளா சொல்லுத, இளைஞர்கள்லாம் சொல்லுங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இருக்கீங்களா? தம்பி உங்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியுமா? கையை வைத்து பார்ப்போம். யாருக்கெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியும் கையை வைத்துங்க பார்ப்போம். டேய் நீங்கள் தான் உங்கள் இப்போ சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள்லாம் சொல்லுங்க. கையை வைத்துங்க. நடுவில் நிறைய கை காணாம. சிலர் பாதி குர்ஆன் தெரியும் போல கொஞ்சமாக வைத்துறாரு. ஒருத்தர் காவாசி வைத்துறாரு. சும்மா பேருக்கு வைத்தக்கூடாது. இப்போ கூப்பிட்டு கேட்பேன் குர்ஆன் தெரியுமான்னு. ஓதி காட்ட சொல்லுவேன். சொல்லுவியா? இன்ஷா அல்லாஹ் ஓதிரணும். கட்டாயமாக எல்லாரும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிஞ்சிருக்கணும். குர்ஆன் ஓத தெரியாட்டா நம்மளை முஸ்லீம்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. அது அல்லாஹுடைய வேதம், அல்லாஹுடைய கலாம். அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு மெசேஜ் தந்திருக்கான். அந்த மெசேஜை படித்து நம்ம பயன் பெறணும். குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியாத எந்த இளைஞர்களும் இருக்கக்கூடாது. தம்பி உங்களுக்கு குர்ஆன் ஷரீஃப் ஓத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஓத தெரியுமா? நீ சொல்லி கொடுக்கணும். அல்லது உஸ்தாதிட்ட கொண்டு வந்து விட்டுறணும். எப்படி சொல்லணும்? ஹஸ்ரத்து எனக்கு குர்ஆன் ஓத தெரியுது, என் ஃப்ரெண்டுக்கு குர்ஆன் ஓத தெரியல, இவனுக்கு குர்ஆன் ஷரீஃப் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்ட்ஸுகளில் யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தெரியலையோ அவ்வளோ பேரையும் அழைச்சிட்டு வந்து ஹஸ்ரத்திட்ட ஒப்படைச்சிடணும். நம்மளும் குர்ஆன் ஷரீஃப் ஓதணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியணும். குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியாட்டா நம்ம உண்மையான முஸ்லீமாவே இருக்க முடியாது. அதனால் எல்லாரும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியாதவங்க வெக்கப்படாதீங்க. வயசாயிட்டே, வாலிபன் ஆயிட்டோமே, இளைஞன் ஆயிட்டோமே, கல்யாணம் முடிய போகுது அப்படி வெக்கப்படக்கூடாது. நம்ம ஊரில் காஜா ஹஸ்ரத்து கடைப்பள்ளியில் தொலை வைக்கும் போது நைட்டு இஷாவுக்கு பிறகு எவ்வளோ பெரிய பெரிய இளைஞர்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதுனாங்க. எஸ்எர்னல் குர்ஆனை வச்சு ஓதுனாங்க. பெரிய பெரிய இளைஞர்கள். இன்னைக்கு அவங்கெல்லாம் பெரிய ஆளாக இருக்கிறாங்க. ஹஸ்ரத் இல்லாத நேரத்தில் என்னையும் போய் ஓதி கொடுக்க சொல்லுவாங்க. நான் போய் ஓதி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லா பள்ளி வாசல்கள்லையும் முதியோர் கல்விங்கிற பேரில் எல்லா வாலிபர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஷரீஃப் ஓதி கொடுத்தாங்க. யாரெல்லாம் ஓதலையே அவங்களுக்கு. அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் நீங்கள் உங்களுக்கு ஓத தெரியலன்னா நம்ம பள்ளிவாசல் ஹஸ்ரத்திட்ட போய் நான் காலையில் சின்ன பிள்ளைங்களோட வர்றதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்கேன், அப்போ நான் வரல, நைட்டு தனியாக வர்றேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றேன், எங்களுக்கு மட்டும் தனியாக குர்ஆன் ஷரீஃப் ஓதித்தாங்கன்னு சொல்லி கேட்கணும். வெக்கப்படக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து குர்ஆன் ஷரீஃப் நல்ல ஓத தெரியணும். குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிஞ்சிட்டா முக்கியமான சூறாக்களை மனப்பாடம் பண்ணலாம். அப்படி மார்க்க சட்டத்திட்டங்கள் கேட்கலாம். வாலிபர்கள் இளைஞர்கள் நம்ம பள்ளிவாசலுடைய இமாம்களோட, உலமாக்களோட, உஸ்தாத்மார்களோட தொடர்பாக இருக்கணும். நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மெயின் முக்கிய காரணமே அதுதான். வேற யாரு கூடயும் சேரக்கூடாது. மெயினா நம்முடைய பள்ளிவாசல் இமாம்கள், உஸ்தாத்மார்கள்
மேலப்பாளையம் உலமாக்கள் உஸ்தாமார்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள். இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி பட்டறை பாசறை நடத்துறாங்க. நிறைய சமூக சேவைகள் செய்யறாங்க. அதுல இதுக்கு தர்பியா தஸ்கியத்துன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யஸக்கீஹிம், மக்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான், தஸ்கியத்து செய்வதற்காகத்தான், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு உலமா பெருமக்கள், அதில் நம்முடைய மேலைப்பாளையம் மாநகர்ல மஜ்லிஸ் உலமாவுடைய அழகான அருமையான சேவை. அதுல இப்போ இளைஞர்களுக்காக இது மாதிரியான சீர்திருத்த பயிற்சி அரங்கம் தர்பியா தஸ்கியத்து நடத்துறாங்க. இங்க தர்பியா செய்யறதுக்கு தஸ்கிய செய்யறதுக்கு என்னை விட தகுதியான பெரிய பெரிய உஸ்தாத்மார்கள்லாம் இங்க இருக்கிறாங்க. அதனால இளைஞர்களே, நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம உலமாக்களோட உஸ்தாத்மார்களோட நம்ம பள்ளிவாசல் இமாம்களோட தொடர்பு வச்சு குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியாட்டா குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியாட்டா அவங்கள கூப்பிட்டு வந்து ஹஸ்ரத்ல ஓதி கொடுக்க சொல்லணும். அப்புறம் தொழுகிற பொழுது நமக்கு தெரியாத சட்டங்களை உஸ்தாத்மார்கள்ட்ட நம்முடைய இமாம்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படக்கூடியவன் மார்க்க கல்வியை அடைந்து கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் வாலிபன் ஆயிட்டேன, வயசாயிட்டேன், கேட்க வெக்கமா இருக்கு, அல்லது இவற்றை போய் என்ன கேட்கிற பெருமையும் வரக்கூடாது. பெருமை வந்தாலும் வெக்கப்பட்டாலும் ஞானம் கிடைக்காது, மார்க்க ஞானம் கிடைக்காது. அதனால இளைஞர்கள், இவ்வளவு நாளும் தெரியாம நான் குர்ஆன் ஓதாம இருந்துட்டேன், இன்ஷா அல்லாஹ் இன்னையில இருந்து எங்க பள்ளிவாசல் இமாம்கிட்ட சொல்லி நான் குர்ஆன் ஷரீஃப் ஓத போறேன், தொழுகையினுடைய சட்ட திட்டங்களை எல்லாம் தெரிய போறேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு வந்துடுவேன், அவங்களுக்கு யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாட்டாலும் ஹஸ்ரத்ல சொல்லி குர்ஆன் ஷரீஃப் ஓத சொல்லி கொடுக்க செய்வேன்னு சொல்லி எல்லாரும் உறுதி எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் உறுதி எடுக்கலாமா? இளைஞர்கள்லாம் சொல்லுங்க, இன்ஷா அல்லாஹ் சொல்லலாமா? எல்லாரும் குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரிஞ்சிடணும். நம்ம ஊர்ல யாருக்குமே குர்ஆன் ஷரீஃப் ஓத தெரியாது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எல்லாரும் தொழுறீங்களா? எத்தனை வக்து? நிறைய பேர் சுபுக்கு வர்றது இல்லையடா. 4 தானடா, 5 4? சுபுக்கு வர்றியா? ஃபஜ்ர் தொழுதுக்கு வர்றியா? நீ விடியாக்காலம் தூங்கிட்டு இருப்பியா? அப்போ பாங்க சொல்லி தொழுவாங்களா, அப்பாலாம் வருவாங்களா, நீ வருவியா? தூங்கிடுவா என்ன? சரி. ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தொழுக சொல்லுடா எல்லாரும்? 5. எல்லாரும் தொழுறீங்களா? வெரி குட். இன்னும் சில நடுவில் உள்ள இளைஞர்கள்லாம் வாயை திறக்க முடியல. என்ன விஷயம்? தம்பி இங்கே பாருமா, அங்கே இங்கே பார்க்க. எல்லாரும் தொழுவுறீங்களாம்மா? 5 நேரம் கரெக்டாக தொழுவுறீங்களா? உங்கள் சங்காத்திமார் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் தொழுவுறாங்களா? அதை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் தொழுவுறானாக்கும். பத்தியா தலையாட்டிட்டா இல்லைன்னு. நம்ம தொழுவுற ஆட்களோட தான் சங்காத்தியாக சேர்த்துக்கணும். அல்லது தொழாத ஆட்களை பள்ளிவாசலுக்கு எப்போ உனக்கு நீ ஒரு பிரியாணி சாப்பிட்றா, டேஸ்டாக இருக்கு, மாப்பிள்ள டேஸ்டாக இருக்குடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவியா இல்லையா? அது மாதிரி பள்ளிவாசலுக்கு போனேன், தொழுதேன், நிம்மதியா இருக்கு, சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி எங்க கூப்பிட்டு வரணும்? பள்ளிவாசலுக்கு. நம்ம ஊர்ல எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் தொழுறாங்களா? நிறைய பேர் தொழவே இல்லை. தொலை வரக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளை ஃபுல்லா எங்க கூப்பிட்டு வந்துடணும்? தொழுகைக்கு கூப்பிட்டு வந்துடணும். தொழுது முடிச்ச பிறகு இது மாதிரி நடக்கக்கூடிய பயான்கள்ல கலந்துக்கணும். இமாம்கள்கிட்ட குர்ஆன் ஷரீஃப் படிக்கணும், மார்க்க சட்ட திட்டங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா பெரிய ஆபத்து இருக்கு. முதல்ல தொழுகை அடிப்படை. இஸ்லாம்ங்கிற அந்த வார்த்தையை இங்கிலீஷ்ல எழுதி பாருங்க. சொல்லு. ISLAM. ISLAM. I for Isha, S for Subuh, L for Luhar, A for Asr, M for Maghrib. இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையில் உள்ள 5 எழுத்துக்களும் 5 நேர தொழுகையை குறிக்கிறது.
5 நேர தொழுகை இல்லைன்னா நம்மகிட்ட உண்மையான இஸ்லாம் இல்லை. அதனால நம்ம எல்லாம் முஸ்லிம்கள் தானே. அதனால என்ன செய்யணும் சொல்லுப்பா எல்லாரும். இல்லை ஹஜ்ரத்து என்ன கூப்பிடும் போதே சொன்னாங்க, இது பயான் கிடையாது, தர்பியத்து தான், ஒரு கலந்துரையாடல் தான் இளைஞர்கள்ட்ட. உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு, அது மாதிரி நானும் ஏதாவது கேட்கிறேன், நீ பதில் சொல்லு. தம்பி பேசாத, இங்க பாரு. ஹஜ்ரத் ஒரு அற்புதமான யூசுப் கர்லாவியுடைய விஷயம் சொன்னாங்க. பாபர் மசூதி இடத்தை அபகரிச்சுட்டாங்க, இடிச்சிட்டாங்க. என்ன விஷயம்? நிலத்தை அபகரிச்சுட்டாங்க. ஆனா இன்னைக்கு இளைஞர்களுடைய மூளைகள் அபகரிச்சுட்டு இருக்காங்க. அதான் பெரிய ஆபத்து அப்படின்னு யூசுப் கர்லாவியுடைய அந்த செய்தியை ஹஜ்ரத் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பள்ளிவாசலை இடிச்சிட்டான்னு நம்ம கவலைப்படுறோம். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன் ஃபமன் அகாமஹா ஃபகத் அகாமத்தீன் வமன் ஹதமஹா ஃபகத் ஹதமத்தீன். தொழுகையை யார் நிலைநாட்டுறாங்களோ அவங்க தீனை நிலைநாட்டினவங்க. தொழுகையை யார் விட்டாங்களோ அவன் தரக்ககா ஃபகத் ஹதமத்தீன், அவன் மார்க்கத்தை இடிச்சுட்டான். பள்ளிவாசலை இடிச்சுட்டா நமக்கு கோபம் வேகம் வருது, வருத்தம் கவலை வருது. தொழாதவங்க தீனையே இடிக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம சகோதரர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் எத்தனை பேர் தொழாம இருக்கிறாங்க. அதனால இளைஞர்கள் நம்ம விடாம, காலேஜ் போனாலும் காலேஜில் பள்ளிவாசல் இருக்கு, எல்லா இடத்துலையும் என்ன செய்திடணும்பா, தொழுதுறணும். எல்லாத்தையும் தொலைத்துக்கு கூப்பிட்டு வந்தோம். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? அது வந்து என்ன செய்யணும், ஹஸ்ரத்திட்ட போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி முசாஃபஹா செய்து, இது என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி, நமக்கு குரான் சரி ஓத தெரியாட்டா 2 பேரும் சேர்ந்து ஹஸ்ரத் எங்களுக்கு குரான் சரி ஓதித்தாங்க, தொழுகிற சட்டம் தெரியல சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. வெக்கப்படாதீங்க. ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து கேளுங்க. எல்லா உஸ்தாத்மார்களும் இமாம்களும் ரொம்ப சந்தோஷமா ஆர்வமா உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மற்றவங்கள மாதிரி படிக்க போனால் ஃபீஸ் தரணும், டியூஷன் ஃபீஸ் தரணும், அது கட்டணும், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. முஸ்தாமார்கள் உங்களுக்காக அக்கறையோட, அன்போட, தாயுள்ளத்தோட உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. நீங்க வெக்கப்படாம கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? சரி தம்பி, நான் கேட்கறதுக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லுங்க. சரி, அப்புறம் யார்கிட்டலாம் செல்லு இருக்கு? எல்லாத்துட்டையும் இருக்கு. எல்லாத்துட்டையும் இருக்கு. எல்லாத்துலேயும் பிள்ளை பிறக்கும் போதே செல்லு இருக்கான்னு தான் கேட்குது. பட்டன் ஃபோனை கொடுத்தா தூக்கி எரிஞ்சிருது. என்ன வேணுமா? ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணுமா? என்ன ஃபோன் வேணுமா? இல்லை எல்லாம் அப்பா உங்கள்கிட்டலாம் இல்லைல்ல, செல்லுனா என்னன்னு தெரியாதுல்ல அப்பா உனக்கு? சரி, தெரியாதுல்ல உனக்கு, செல்லுன்னா தெரியாதுல்ல. இப்போ உடம்புல செல்லு இருக்கோ இல்லையோ, செல்லு அரிக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த செல்லு அடிச்சுக்கிட்டே இருக்கு. உடம்புல செல்லு இல்லாட்டா, இருந்தாலும் இல்லாட்டாலும் வயசான 90 கபருக்கிட்ட போகிற வரைக்கும் அவருக்கும் ஆண்ட்ராய்டு தேவைப்படுது. சின்ன பிள்ளைகளும் ஆண்ட்ராய்டு வச்சிருக்கிறாங்க. செல்லு பார்க்கறதுனால என்னப்பா? டேய் இங்கே பாரு, செல்லு பார்த்தா என்ன நஷ்டம், என்ன கஷ்டம்? செல்லு பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே போகும், மங்கிக்கிட்டே போகும். அதுலேயும் இளைஞர்கள், உங்களை சொல்லலை, இந்த பள்ளிவாசலுக்கு வந்த இளைஞர்கள் மட்டும் விதி விலக்கு. அவங்க அவ்வளோ செல்லு பார்க்கவே மாட்டாங்க. அப்படிதானப்பா? நீங்களாம் பார்க்க மாட்டீங்கல்ல தம்பி? சொல்லுப்பா, பார்க்க மாட்டான்ல. இங்கே பள்ளிவாசலுக்கு வராத நிறைய இளைஞர்கள் செல்லு பார்க்குறாங்க. எது வரைக்கும், எத்தனை மணி வரைக்கும்லாம் பார்க்குறாங்க? நைட்டு எத்தனை மணி வரைக்கும் பார்க்குறாங்க? சொல்லுப்பா, உனக்கு எப்படிடா தெரியும்? நீ தான் தூங்கிடுவிய. அப்போ எல்லாத்துக்கும் தெரியுது. ராத்திரி 12 மணி ஆயிடுது. என்ன, சிலவன் தனியாக இருந்தால் விடிய விடிய அப்படி கடந்துட்டு விடிஞ்ச பிறகு ஹேன்னு ஒரு மாதிரியா நாய் ராவடிய குறைக்குமா, விடியா காலம் தூங்கிருமா. ராவடிய செல்லை பார்த்துட்டு விடியா காலம் பார்த்தா பேயறிஞ்ச மாதிரி இருப்பான். சில பொம்பளை பிள்ளைகளும் ஃபோனை வச்சுக்கிட்டே கிடக்கு, தனியாக ரூமில் கிடக்குது, போர்வைக்குள்ளே போர்வையை மூடிக்கிட்டு தான் கிடக்குது. ஆனால் உள்ள போர்வைக்குள்ளே இருந்து வெளிச்சம் வருது. அது என்னடா, போர்வைக்குள்ளே வெளிச்சம் வருது? அந்த புள்ள தனியாக பேசிட்டு. ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் ஒரே செல்லு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதனால் எவ்வளோ பெரிய நஷ்டம், கஷ்டம். இந்த உலகத்திலையும் பாதிப்பு, மறு உலகத்திலையும் பாதிப்பு. நம்ம தூக்கம் போயிடுது, கண்ணு பார்வை போயிடுது. தூக்கம் போனாலே, தூக்கங்கிறது மூளைக்கு ரெஸ்ட் தான் தூக்கம். நம்ம தூக்கம் ஒழுங்கா இல்லைன்னா மூளை ஒழுங்கா வேலை செய்யாது. அதனால மன அழுத்தம் ஏற்படுது. அதுக்கு என்ன சொல்லி, அல்லப்பா
ட்ரெஸ் என்ன சொல்லுவான்? ஸ்ட்ரெஸ். நமக்கு தெரிய முடியுது. சொல்லுப்பா, எல்லாத்துக்கும் இப்போ என்ன ஏற்படுதான்? சின்ன பிள்ளையில ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா, மன அழுத்தமா, ஏதாவது எனக்கு எரிச்சலாக இருக்குது, எனக்கு கோபமாக இருக்குது, எப்படித்தான் ஒரு நல்ல சிரித்து பேசி அன்பா கிடையாது. விருந்தாளிகள் போனாலே அவன் பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு செல்லைத்தான் நோண்டிக்கிட்டு இருக்கான். அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக அன்பாக உட்காந்து பேசுவாங்க. செல்லின் மூலமாக என்னாச்சு? உறவு விரிசல் ஆயிடுச்சு. சொந்தம் பந்தம் யாரும் இப்போ யார்கிட்டையும் உட்காந்து சிரித்து பேசி அதே கிடையாது. எல்லாம் தனியாக போகணுன்னு தான் ஆசைப்படுறான். தனியாக போயிடணும், செல்லை தூக்கிட்டு தனியாக போயிடணும். அந்த செல்லுனால படிப்புல கவனம் இல்லை. 24 மணி நேரமும் அதையே நோண்டிக்கிட்டே கிடக்கான். டச்சையே நெட்டு வேலை செய்யலைன்னா அவனுக்கு எப்படி ஆயுது தெரியுமா? மூஞ்சில பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நெட்டு முடிஞ்சிட்டுன்னா அவன் மூஞ்ச பார்க்கணும். இவனுக்கு நட்டு கலந்துரும் போல, அப்படி இருக்கா இவன். நெட்டிலேயே அப்படி அதையே பார்த்துக்கிட்டு அதிலேயே போயிடுறான். இதனால எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கு. தனியா போய் உடலுக்கும் கெடுதி, மனசளவுலையும் கெடுதி, தன்னுடைய ஆண்மையை சக்தியை எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இன்னைக்கு இளைஞர்கள் அதில் ரொம்ப பாதிப்பு. டச்சா, அங்கேயும் ஒரு டச்சா, எல்லா இடத்துலையும் டச்சு. நான் அதான் பற்றி சொல்ல போனேன். இந்த டச்சு ஃபோன்னால என்னங்க லாபம், என்ன சாதனை? இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு டச்சு ஃபோன் வந்ததுனால என்ன சாதனை இருக்கு? சாதனை கிடைச்சிருக்குன்னா, நம்ம கூட டச்சில் இருந்தவங்கெல்லாம் இப்போ டச்சு ஃபோன் வந்த பிறகு டச்சு இல்லாமல் ஆயிட்டாங்க. நம்ம டச்சில் இருந்த உறவினர்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க? டச்சில் இல்லாமல் ஆயிட்டாங்க. நம்ம டச்சில் இல்லாமல் இருந்த நிறைய பேர் டச்சில் இருக்கக்கூடாத ஆட்கள் அவங்கெல்லாம் டச்சில் வந்துட்டாங்க. டச்சில் இருக்க வேண்டிய ஆட்கள் எல்லாம் டச்சை விட்டு போயிட்டாங்க, உறவை விட்டு போயிட்டாங்க. டச்சில் இல்லாத ஆட்களை எல்லாம், இருக்கக்கூடாத ஆட்களை எல்லாம் இந்த டச்சு ஃபோனு நமக்கு டச்சு பண்ணி வச்சுட்டு அதை நம்ம டச்சு பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுதான் அதனுடைய சாதனை. டச்சு ஃபோனுடைய சாதனை என்னது? யாரெல்லாம் சேர்ந்து இருக்கணுமோ, யார்கிட்டையெல்லாம் பேசணுமோ அவங்கள்ட்டெல்லாம் பேச விடாமல் ஆக்கிட்டு, யார்கிட்டையெல்லாம் பேசக்கூடாதோ. அப்போ அப்படிதான்ல, யார்கிட்ட பேசக்கூடாது சொல்லு, யார்கிட்ட பேசக்கூடாதுலா? இல்லை, செல்போனில் யார்கிட்ட பேசக்கூடாது? அம்மா வாப்பாட்ட பேசணும், அண்ணன் தம்பிட்டெல்லாம் பேசணும். யார்கிட்ட பேசக்கூடாது? அடுத்த பொம்பளைகள்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஆனால் நம்ம பசங்க என்ன செய்கிறாங்க? அதில் தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் கிடையாது, மேலே பிள்ளைத்து பிள்ளை பெரும்பாலும் கிடையாது. மற்ற ஊர்களில் எப்பவும் பார்த்தாலும் முந்திலாம் விளையாடுவாங்க தெருவில். இப்போ தெருவில் விளையாட்டையே காணும். 4 பேர் சேர்ந்தா எங்கேயாவது திண்ணை இருக்கா, திறனை இருக்கா, வாய்க்கா ஓரம் இருக்கா, அங்கே இருக்கான்னு ஒளிஞ்சு கிடந்து அந்த டச்சை போட்டு டச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஹராம். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள்ட்ட டச்சு போன பெண் பிள்ளைகள்கிட்ட இருக்குங்க. நம்ம நல்ல விஷயத்துக்கு தான் கொடுத்துருக்கோம். செல்போன் இருந்தால் நல்லதுன்னு அஜரத்து, ஆத்திர அவசரத்துக்கு ஆபத்துக்கு உதவும் இல்லை அப்படின்னு நம்ம செய்கிறோம். நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் நல்ல பிள்ளைகள் தான், நல்ல விஷயத்தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் பாருங்க, ஒரு சாதாரண விளையாட்டான காரியம் எவ்வளோ பெரிய வினையாயிடுச்சுன்னு பாருங்க. ஒரு பொம்பளை பிள்ளை அவ தன்னுடைய வாப்பா கூட சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோவை செல்லில் ஃபார்வர்ட் பண்ணி விட்டா. செல்லில் போட்டாங்க. எனக்கு அது பேர்லாம் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு பேர் என்னது? இப்போ அனுப்பி விடுறதுக்கு பேர், ஸ்க்ரீனில் வைக்கிறதுக்கு பேர் என்னது? என்னமோ சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்தாங்க? அந்த பிள்ளை யாரை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கு? வாப்பா கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கு. இது செல்லில் எல்லாரும் பார்த்தாங்க. அதில் ஒரு ஷைத்தான் என்ன செய்தான்? வாப்பா ஃபோட்டோவை தூக்கிட்டு அவன் ஃபோட்டோவை வச்சுட்டு, அவன் ஃபோட்டோவை வச்சு ஊரெல்லாம் உலகமெல்லாம் பரத்திட்டான், பார்க்க வச்சுட்டான். எல்லாரும் காரி துப்புறாங்க. சீ, இந்த பிள்ளை இப்படியா, அடுத்தவன் கூடயா, அது மோசமானவன் கூடயா, மாத்து மதத்துக்காரன் கூடயா, அப்படியா இப்படியான்னு எல்லாரும் காரி துப்புறாங்க. ஆனா இந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான். இந்த பிள்ளைக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. பெரியோர்களே, சகோதரர்களே, நம்ம பிள்ளைங்க நல்லவங்களா இருந்தாலும்
சும்மா ஃபோட்டோ தானே அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அப்படி சொன்னாலும் கூட மற்றவங்க அதை வேற மாதிரி மாற்றி அசிங்கமாக்கி விட்டுடுறான். அதனால் யாருக்கும் இந்த ஃபார்வேர்டு மெசேஜ் அது இதுன்னெலாம் நம்ம பொம்பளை பிள்ளைங்க நல்ல கண்ணும் கருத்துமா நம்ம எவ்வளவு பயந்து பாதுகாப்போட அன்போட அக்கறையோடு எப்படி வளர்த்து வர்றோம். கடைசி வரைக்கும் நம்ம பிள்ளைகளை பத்தினித்தனமா ஒழுக்கமா கற்பொழுக்கம் உள்ளவர்களாக தீன் உள்ள பிள்ளைகளாக நம்ம வளர்க்கணும். என் பிள்ளை நல்ல பிள்ளை, அது செல்லு வச்சிருந்தாலும் எதையும் பார்க்காது அப்படின்னு சொல்லி அது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, அது உண்மையான அன்பு இல்லை. அந்த பிள்ளை எதை பார்க்குதுன்னு நம்ம பார்க்கணும். எதை பார்க்குது அதை நம்ம பார்க்கணும். தேவையில்லாததை பார்க்குதா, தேவையில்லாத நேரத்தில் தூங்காம பார்க்குதா, அடிக்கடி செல்போன் பேசிக்கிட்டு இருக்கா, யார்கிட்டமா பேசுறா, யார்கிட்ட பேசுறா கேட்கணும், கண்டிக்கணும். அப்படின்னா தான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும். நம்ம ரொம்ப பாசம் செல்லம் செல்லம் செல்லு கொடுத்தோம் செல்லம், அது செல்லுவோன்னு போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் பெண் பிள்ளைகள் விஷயத்திலே மிக கவனத்தோடு அக்கறையோடு இருக்க வேண்டும். மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தாய்மார்கள் சொல்லுவாங்க, குமர வச்சுக்கிட்டு. அது மாதிரி நம்ம பிள்ளைகளுடைய எதிர்கால ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. நம்ம பெண் பிள்ளைகள் விஷயத்தில் பெரியோர்கள் அதுலேயும் செல்போன் விஷயத்தில் கண்ணும் கருத்துமா இருக்கணும். இளைஞர்கள் நீங்கள் செல்லை வச்சு நிறைய ஆப்பு வச்சிருக்கீங்க, நிறைய ஆப்பு வருதுல்லப்பா. ஆனால் எவ்வளவு அழிஞ்சி நாசமா போகணுமோ அத்தனை விஷயங்களும் செல்லில் இருக்கு. சூதாட்டம் இருக்கு, ரம்மி அது விளையாடுறாங்க, அதோடு அவன் டம்மி ஆயிடுறான், ரம்மியோட டம்மி ஆயிடுறான். வேற என்னமோ கேம்னு விளையாடுறான், கிறுக்கு பிடிச்சிருது. சிலவன் துட்டு வச்சு விளையாடுறான், அதுக்கு துட்டு கேட்குறான், கொடுக்குறான். கடைசிய கடனாளியாகி லட்சம் கடனாளியாகி அவனை ஜெயிக்க முடியல இவனை ஜெயிக்க முடியலன்னு மனநிலை பாதிச்சு தற்கொலை செய்துட்டான். நிறைய இளைஞர்கள் தற்கொலை பண்ணியிருக்கான், செல்லை பார்த்து கேம் விளையாடுறேன்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருக்கான் நிறைய இளைஞர்கள். அதெல்லாம் சூதாட்டம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க, இருந்தாலும் பிள்ளை கேட்குதே அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோட கஷ்டமா உங்களுக்கு செல்போன் வாங்கி தந்திருக்காங்க. வாப்பா அம்மாவுடைய மரியாதையை கண்ணியத்தை நம்ம காப்பாற்றணும். வேற தவறான பார்வைகள் அங்க பார்க்க கூடாது. இளமை போயிடும், வாலிப போயிடும், நம்முடைய சக்தி எல்லாம் போயிடும். நாளை கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு சக்தி இருக்காது. பொதுவாகவே கம்ப்யூட்டர்ல இதுல அதிகமா இருக்கிறவங்களுக்கு உயிரணுக்கள் குறைவாக ஆகி கருத்தரிப்பது கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறதுன்னு இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்லுது. எப்பவும் நெட்லேயே கிடக்கிறவங்களுக்கு உயிரணுக்கள் பாதிப்பாகி கருத்தரிக்கிற பிரச்சனை ஆகுதுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஹலாலான முறையிலே நம்ம நிக்காஹ் செய்து சந்தோஷமா இருக்கணும். இந்த செல்லுல அதை பார்த்தேன், அந்த ஆப்பை பார்த்தேன், இந்த ஆப்பை பார்த்தேன்னு சொல்லி நம்ம வருங்காலத்துக்கு ஃபியூச்சருக்கு ஆப்பு வச்சிடக்கூடாது. எல்லாம் எது கேட்டாலும் கிடைக்குது, செல்லு பச்சாரம் வந்துடுது, எல்லாம் வந்துட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நல்ல விஷயங்களை பாருங்க, படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பாருங்க, பயான கேளுங்க. நம்மளை கெடுக்கிற மற்றவங்களை கெடுக்கிற எந்த ஒரு பார்வையும் செல்லுல பார்க்காதீங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க உலமாக்களோட உஸ்தாத்மார்களோட நம்ம பள்ளி இமாம்களோட நீங்க தொடர்பு வச்சு உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்டுகளை கிளியர் பண்ணுங்க. மற்ற விஷயங்கள் மார்க்க விஷயங்களை கேட்டுக்கிட்டே உங்க மூளையை வாங்க. மஜ்லிஸுல் உலமா தலைவர் வந்துட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி இருக்குது. அதனால செல்லு விஷயத்தில் வாலிபர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். தம்பி என்ன உங்கள்கிட்டலாம் செல்லு இல்லைல்ல? செல்லு இருக்காப்பா? இல்லையா? அந்த பிள்ளைலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்க. செல்லு இருக்குல்ல, செல்லில் என்ன பார்ப்பீங்க? நல்ல விஷயங்கள் மட்டும் பாருங்க, படிப்பு விஷயம் நல்ல விஷயங்கள் மட்டும் பார்க்கணும். என்னம்மா சார், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இளைஞர்களை இளைஞர்களை வாலிப பிள்ளைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். மஜ்லிஸ் உலமாக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம இளைஞர்கள்
வருங்காலம் மோசமாயிடக்கூடாத தீன் பிரகாரம் பிள்ளைங்க வளரணுமேங்கிறதுக்காண்டி தான் இது மாதிரி பயிற்சி. இன்னைக்கு பாருங்க, நிறைய வாலிப பிள்ளைகள்கிட்ட, தம்பி இங்க கவனி, ஒரு வாலிப பையன் வந்து கேட்டான், லவ் பண்ணலாமா அஜரத்துன்னு கேட்டான். இன்னைக்கு எவனும் கேட்க மாட்டேங்கான், கேட்காமலே இது பண்ணுறான். ஒருத்தன் கேட்டான், அவன் அதுக்கு என்ன சொல்கிறான், குரான்லேயே வருதுங்க. இந்த மாதிரி அப்படி தான் ஆக்கி விட்டுட்டானுவோம் அந்த இயக்கங்கள். அதில் சேர்ந்து எல்லாத்துக்கும் குரான் ஆயிடுத்து. தெரிஞ்சோ தெரியாமலோ, புரிஞ்சோ புரியாமலோ, பொங்கிஹை மா துவாபலக்கும் மினன் நிசா, பெண்களில் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள கல்யாணம் முடிச்சுக்காங்கன்னு சொல்கிறானா அல்லா. அப்போ நம்ம லவ் பண்ணால் தானே பிடிக்கும். அப்புறம் லவ் பண்ண பிடிச்சிக்கிட்டு லவ் பண்ண பிறகு கட்டலாம்ல. உங்களுக்கு அப்படி கேள்வி இருக்கா? இல்லை, அது லவ் பண்ணுற பிள்ளைகளுக்கு தான். நமக்கெல்லாம் அந்த மாதிரி கேள்விலாம் இல்லைல்ல தம்பி. தம்பி உங்களை தான், நீங்கள் அங்கே நீ சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை கேள்வி அப்படின்னு என்ன அர்த்தம்? தெரியாமலே நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தமா? அப்படி இல்லையே, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அப்படி கேட்குறாங்க, லவ் பண்ணலாமா அப்படின்னு. லவ் பண்ணனா என்ன செய்யணும்? முதல்ல பார்க்கணும். முதல்ல என்ன செய்யணும்? பார்க்கணும். பார்க்கறது இஸ்லாத்தில் கூடுமா? அந்நிய பெண்ணை பார்க்கலாமா? அந்நிய பெண் ஒரு அந்நிய ஆணை பார்க்கலாமா? ஹஜ்ஜில் மினாவில் ரசூல்லா ஒட்டகத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது பின்னாடி ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண், இளம் பெண்மணி வந்து ரசூல்லாட்ட, எங்கள் வாப்பாக்கு பகரமா அவரால் ஒட்டகத்தில் உட்கார்ந்து வாகனிக்க முடியாது, அவருக்கு பதிலாக நான் ஹஜ்ஜு செய்யலாமா அப்படின்னு ஒரு மசால் சட்டம் கேட்கறதுக்காண்டி வந்து ரசூல்லாட்ட சட்டம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் இளைஞர் வாலிபர், அவர் அந்த பெண்ணையே பார்க்கிறார். பெண்ணை பார்த்த உடனே அந்த பெண்ணும், இவர் ரொம்ப அழகா இருப்பார் ஃபதுல் இப்னு அப்பாஸ், அவரை அந்த பெண்ணு பார்க்குது, அந்த இளம் பெண் பார்க்கு. இந்த இளைஞரும் அவளை ரெண்டு பேரும் இப்படி நோக்கிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனித்து விட்டார். கவனித்த உடனே அந்த ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய அப்படி தலையை அப்படி திருப்பி விட்டாங்க, அவருடைய கழுத்தை பிடிச்சி அப்படி திருப்பி விட்டாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் தான் இருந்தாங்க. லிம லவ்வைத உனுக இப்னு அம்மிக், யா ரசூலல்லாஹ், உங்க சச்சா மவன் கழுத்தை இப்படி திருப்பி விட்டுட்டீங்களே அப்படின்னு அத்தாக்காரர் வாப்பாக்காரர் கேட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் ஷாப்பு, அது ஷாபத், இவர் இளைஞன், அவர் இளைஞி, இது வாலிபர், அவர் வாலிப பெண்ணு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தா, சந்திச்சா பார்த்தாலே மூணாவது ஆளா ஷைத்தான் இருப்பான். லமாமன் அலைஹிம ஷைத்தான், எனக்கு ஷைத்தான் மேல நம்பிக்கை இல்லை, எப்படி அவன் கெடுத்துருமா. ஒரு வாலிப பை, யாரு எந்த ஆணும் எந்த பெண் அந்நிய பெண்ணை பார்த்தாலும் ஷைத்தான் கெடுப்பான். அதுல இளைஞர்கள் பார்த்தா ரொம்ப கெடுப்பான். அதுல எனக்கு முழுமையான நம்பிக்கையே இல்லை, அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா கெட்டு போகாம இருப்பாங்கன்னு நான் நம்பல, கட்டாயம் ஷைத்தான் கெடுத்துருவான்னு சொல்லி ரசூல்லா தன் சாச்சா மகனையே பார்க்க கூடாதுன்னு அப்படி கழுத்தை திருப்பி விட்டாங்க. சஹாபாக்களையே அப்படி ரசூல்லா கண்டிச்சிருக்காங்க, திருப்பி விட்டாங்கன்னா, இன்னைக்கு நம்ம வாலிபர்கள் வாலிப பெண்ணை பார்த்தா என்ன நடக்கும்? ஷைத்தான் கூடவே இருப்பான். அதுக்கு அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ, பார்த்தா பேசணும், பழகணும், அப்புறம் சந்திக்கணும். இது மாதிரி தொடர்ந்து கடைசியா ஹராம்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுரும். பார்க்கிறதையே கூடாது, பேசவே கூடாது, பழகவே கூடாது. எப்படி லவ் பண்ண முடியும்? நாங்க அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டுமா? முடியவே முடியாது, கூடாது. திருமணம் செய்யறதுக்கு தகுதியாக உள்ள எல்லாருமே ஹராம் தான். அண்ணன் எங்க சாச்சா மகதான், சின்னம்மா மகதான்னா கூட ஹராம் தான். வாப்பா கூட பிறந்து அண்ணன் தம்பி பிள்ளைகளையும் நம்ம கல்யாணம் முடிக்க முடியும். அம்மா கூட பிறந்த சகோதரிகளுடைய பிள்ளையும் நம்ம நிக்காஹ் செய்ய முடியும். யாரையெல்லாம் நிக்காஹ் செய்ய முடியுமோ அவர்களையெல்லாம் பார்க்கிறது நம்ம சாதாரணமா இப்ப கொஞ்சம் பேசிட்டு விட்டுறோம் உறவுகள். ஆனா தனிப்பட்ட முறையிலே பார்ப்பது, பேசுவது, பழகுவது என்பது அது ஹராம். அதனால இஸ்லாம் எப்பவுமே குசுவை ஒழிக்காது. வலம்புரிஜான் சொல்றாரு, அல்லாஹ் வலா தக்ரபு ஸினான்னு சொன்னான். விபச்சாரம் செய்யாதீங்கன்னு சொல்லல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னு சொன்னான். அவர் சொல்றாரு,
இஸ்லாம் கொசுவை ஒழிக்கவில்லை, கொசு உருவாகக்கூடிய சாக்கடையே ஒழிக்கிறது. அதனால லவ் பண்றதுங்கிறது ஹராம். யாரையும் என்ன செய்யக்கூடாது, அந்நிய பெண்ணை பார்க்க கூடாது. நம்ம தங்கச்சியே, நம்ம சகோதரியே, நம்ம உறவு பெண்ணு மற்ற ஆண்கள் பார்க்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிற மாதிரி மற்றவர்களுடைய உறவுக்காரங்களையும் நம்ம பார்க்க கூடாது, பழகக்கூடாது. சிலமா அதுல என்ன தப்புங்கிறான். ஒரு விஷயத்தை நல்ல விளங்கிக்காங்க. ஹராம செய்தா ஹராமோடு முடிஞ்சிரும். ஆனா ஹராம அதுல என்ன தப்பு இருக்கு, அதெல்லாம் சர்வ சாதாரணம் தான் அப்படின்னு ஹலாலாக்கி பேசுனா அவன் காஃபிர் ஆயிருவான். வட்டி வாங்குறான், அது ஹராம். பழக்கத்துல வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் நான் உடனும் நினைக்கிறேன் அப்படி பேசுனா அது பாவி ஹராமோட முடிஞ்சிடும். ஏங்க வட்டி வாங்கினா என்னங்க தப்பு, இந்த காலத்துல வட்டி வாங்காம இருக்க முடியுமா அப்படின்னு பேசுனா அவன் காஃபிரா போயிடுவான். ஹராம ஹலாலாக்க கூடாது, ஹலால ஹராமாக்க கூடாது. அதனால இந்த லவ் பண்ற விஷயங்கிறதே கூடாது. எங்க பார்க்க கூடாதுங்க. பாருங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு பேசி வச்சிருக்குன்னு வைங்க, இன்னைக்கு என்ன நடக்கு, மாப்பிள்ளை பொண்ணை பேசி வச்சாச்சு, இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்னு. எங்க ஏரியாவில் நடந்து நிறைய எல்லா வீட்லயும் அதான் நடக்கு. உடனே அந்த மாப்பிள்ளைக்காரன் ஒரு பெரிய ஆண்ட்ராய்டு வாங்கி பொண்ணுடைய அம்மாட்டே கொடுக்குறான், உங்க மோள்கிட்ட கொடுத்துருங்கன்னு. ஏன் இப்போ லைசன்ஸ் கொடுத்தாச்சான், அதான் பொண்ணு ஆக போகுதுன்னு. இவனே போன் வாங்கி ஆண்ட்ராய்டு போன் வாங்கி கொடுக்குறான். அம்மாவும் வெக்கம் இல்லாமல் கொண்டு போய் பொண்ணுட்ட என்ன ஆகலாம், உன் வருங்கால மாப்பிள்ளை தந்துடலாம் அப்படின்னு கொண்டு கொடுத்துட்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க, கூடுமா ஹலாலா? முகீரத் இப்னு ஷுஐபா என்று ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் எனக்கு பெண்ணு பேசப்பட்டிருக்குன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ பொண்ணை பாத்தியாப்பான்னு கேட்டாங்க. நான் பார்க்கலன்னு சொன்னார். போய் பார்த்துக்காப்பா, இந்த முகத்தையும் உள்ளங்கையை மட்டும் பார்க்கறதுக்கு அனுமதி, ஒரு தடவை பார்க்கறது. பாருங்க, வருங்கால மனைவியை கூட ஒரே ஒரு தடவை முகத்தையும் உள்ளங்கையும் பார்க்கிறதுக்கு மட்டும் அனுமதி இருக்கு. ரசூல் அனுமதி கொடுத்துட்டு அப்படி பார்த்தா உங்களுக்கு மத்தியிலே அன்பு அதிகமாகும் சொன்னாங்க ரசூல்லா. வருங்கால மனைவி பேசி போட்டாச்சு, நிக்காஹ் உறுதியா நடக்க போகுது அப்படின்னா கூட செல்லுல பேசக்கூடாது, தனியா பார்க்க கூடாது, பேசக்கூடாது. செல்லு வாங்கி கொடுத்தா எங்க ஊருக்காரன் ஒரு தூரத்தில் உள்ள ஊர் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிய போகுதுன்னு, அது ஏதோ ஒரு பிரச்சனையில பிரேக்கப் ஆயிட்டு, கல்யாணம் தடையாயிட்டு, ரெண்டு பேரும் இனி நிக்காக நடக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அவன் கேட்கிறான், 12,000 ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி தந்தனே, அந்த செல்லு தான்னு கேட்கிறான். அந்த புள்ள நீங்க எங்க வீட்டுல வந்து உங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்களா, அதுக்கு சரியா போச்சுங்குது. என்ன சொல்லுது, இவன் செல்லு வாங்கி கொடுத்தான் 12,000 ரூபாய்க்கு, ராவுடியே உட்காந்து தூங்காம பேசுறதுக்கு. இவன் ராவுடியே தூங்காம பேசிட்டு கல்யாணம் முடிச்ச பிறகு என்ன பேசுவான்? அப்படி பேசுறதுலயே, கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி பேசுறதுலயே நிறைய கல்யாணங்கள் நின்று போகும். பழகிட்டாங்களேங்கிற கண்ட கடியதை சொல்லி அதனாலே பிரேக்கப் ஆயிடுது. அதனால பொண்ணு பேசி வச்சா கூட முகத்தையும் கையையும் மட்டும் ஒரு தடவை பார்க்கலான்னு முகீரத் இப்னு ஷுஐபாக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் போது மற்றவங்க பார்க்க கூடாதுங்க, பேசக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. ஒரு முஸ்லிமான பிள்ளையே லவ் பண்ணக்கூடாதுங்கும் போது இன்னைக்கு என்ன நடக்கு, காலேஜில் மற்ற இடங்கள்ல வாலிபர்கள் மாற்று மத பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சுக்கிறான், லவ் பண்ணுறான், கல்யாணம் முடிக்கிறான். ஒரு பையன் வந்து என்ன செய்தான்னா, காலேஜில் படிக்கிற பிறகு கிறிஸ்டின் பிள்ளையை லவ் பண்ணிட்டான். யாரை லவ் பண்ணிட்டான்? கிறிஸ்டின் பிள்ளை. வீட்டில் எதிர்ப்பு. அவர் ஹஜ்ஜுக்கெல்லாம் போயிட்டு வந்தார், வாப்பாக்காரரு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இவன் வந்து சட்டம் சொல்கிறான். இந்த ஆட்கள் இந்த தரிஜமாவை சொல்லி கேள்வி பதில் சொல்லி அந்த இயக்கத்தில் அது இதுன்னு கண்டது கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் நம்மளாம் ஆய்வு பண்ணலான்னு சொன்ன மாதிரி இவனெல்லாம் பேசி பெரிய பெரிய இமாம் மாதிரி இவனெல்லாம் சட்டம் சொல்கிறானுவோம். கிறிஸ்டின் பிள்ளை தான் கெட்டலான்னு குரான்ல இருக்கங்க. இல்லை, அல்லாஹுவை நம்பி இஞ்சியில வேதத்தை ஏற்றுக்கொண்டிருந்து அந்த காலத்து கிறிஸ்தவர்கள், அவங்க அல்லாஹ்வை தெரியும், வேதத்தை தெரியும், அவங்களுக்கு அனுமதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ்னால யாருன்னு தெரியாதே. இப்போ உள்ள கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ்னா யாருன்னு தெரியுமா? இஞ்சில் வேதனை அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த கிறிஸ்தவர்கள் இதை எடுக்கவே செய்யாது. அவன் குரான்ல அப்படி இருக்குன்னு விதண்டாவாதம் பண்றான். கிறிஸ்தவ பிள்ளைய கெட்டினான். அவ அப்பா வந்து
எனக்கு புற்றுநோய் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு ஹஜ்ரத்து, அதுலேயே என்ன அல்லாஹ் தஆலா மூத்தாக்கி இருந்தா நல்லா இருக்குமே ஹஜ்ரத்துன்னு சொன்னார். இவன் சாதாரணமாக லவ் பண்ணிடலாம், அதை இதை செய்திடறான் அற்ப ஆசைக்கா வேண்டி. பெற்றோர்கள் எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அவர் சொன்னார், கேன்சர் வந்து நான் சோமாய் உட்கார்ந்துருக்கேன், இப்போ நினைக்கிறேன் அந்த கேன்சர்லேயே நான் மூத்தா போயிருந்தா நல்லா இருக்குமே. கிறிஸ்தவ பெண்ணை கெட்டினா என்னாச்சு, 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த உள்ள பேருக்கு நான் முஸ்லீமாக மாறுறேன்னு சொல்லிச்சு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தூரம் சர்ச்சுக்கு போகுது. அது சீக்கிரம் மாறாதே, மாற மாட்டாங்க. அல்லாஹு தாலாவும் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்படி அவங்க ஏத்துக்கலாம், அவங்க சீக்கிரத்துக்குள்ள அப்படி மாற மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளைத்தான் மாற்றணும்னு நினைப்பாங்கன்னு சொல்றோம். அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும் இளைஞர்களே. இந்த லவ் அப்படி இப்படிங்கிற பேரில் யார் செய்தால் அல்லாஹ் நமக்கு ஹலாலான முறையில் நிக்காக வச்சு துன்யாவுடைய எல்லா இன்பங்களையும் நமக்கு தருமா. அவசரப்பட்டு முஸ்லீம் பிள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த பிள்ளையாக இருந்தாலும் லவ்ங்கிற பிரச்சனையே வச்சு அது ஹலால் தானு பேசிடவே கூடாது, பார்க்குறதே கூடாதுங்கும் போது. அது போக இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்ங்கிறத விட சின்ன பிள்ளைங்கள்ட்டையே மதுபானம் கூடாது, போதை கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ யாரும் சாராயம் கல்லுன்னு குடிக்கிறது இல்லை. ஆனால் ஸ்கூல் பையனுடைய பேக்கில் கிடக்குது பாருங்க, சின்ன சின்ன பாக்கெட்டாக என்னதோ வச்சிருக்கானா. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடக்கும் போதே வாய்க்குள்ள திணிக்கிறான், கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கான். சாதாரணமாக கவனிச்சாலே அவனுக்கு விளங்காது. சரி, இப்படி இதுக்குன்னே ஒரு குரூப்பா அலையிறானுவோம், பேர் அவனுக்குன்னு தனி ஒரு பேர் வச்சிருக்கானுவோம். போன் போட்டு குரூப்பா சேர்ந்து அந்த காலத்தில் வாலிபர்கள் பெரிய ஆட்கள் தான் குடிப்பாங்கன்னு சொன்னாங்க, போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான்னு சொன்னாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்கள்லாம் இதனால எவ்வளவு பெரிய மோசம், உடம்பெல்லாம் போயிடுது, நரம்பு பாதிச்சிருது, மூளை பாதிச்சிருது, வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுது. ஆகிரத்தில் போதைக்கு அடிமையான அல்லாஹ் ஆகிரத்தில் என்ன கொடுப்பான்? நரகவாசிகளுடைய உடம்புகள் எல்லாம் நரகத்திலே பொத்து புண்ணாகி அந்த புண்ணிலிருந்து வடியக்கூடிய சீல் சலத்தை தான் இந்த உலகத்திலே போதைக்கு அடிமையானவர்களை, மதுக்கு அடிமையானவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்திலே நிறைய தண்டனை கொடுக்கிறான். அதுல ஒரு தண்டனை என்னன்னு சொன்னா, நரகவாசியினுடைய உடம்பு பொத்து புண்ணாய் சீல் சலமா வருமே, அந்த சீல் சலத்தை குடி, உனக்கு ரொம்ப போதை ஏறும்னு அந்த சீல் சலத்தை தான் கொடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்கணும். மற்றவங்க எப்படியோ இருக்கிறாங்க, நம்மளும் நம்முடைய சமுதாயமும் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸும் அப்படி மாறிடவே கூடாது. அது சும்மா கொஞ்சம் தான் விளையாட்டாதான் பழகுன அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஒரே ஒரு தடவை இல்லை, அது கிறுக்காக்கிறோம். அப்படி கிறுக்கு வந்துட்டா நம்மளை மாற்ற முடியாது. இங்கிலீஷ்ல கூட சொல்லுவாங்களே, மேன் ட்ரிங்க்ஸ் வைன், வைன் ட்ரிங்க்ஸ் வைன், வைன் ட்ரிங்க்ஸ் மேன். முதல்ல மனிதன் மதுவை குடிக்கிறான், பிறகு மதுவை குடிக்கிறது, பிறகு மது மனிதனையே குடித்து விடுகிறது. நடமாடும் பிணமாத்தான் அலைவான், பேயாத்தான் இருப்பான். குடிகாரனுக்கு போதையில அடிமையானவனுக்கு நிக்காக செய்து கொடுக்க கூடாது. நம்ம பிள்ளைய ஒருத்தன் இந்த கெட்ட பழக்கம் இருக்கு, அவன் போதைக்கு அடிமையாயிட்டான், மது குடிக்கிற பழக்கம் இல்லை. இன்னைக்கு மூக்குல உறிஞ்சாலே, சட்ட காலர்ல வச்சு உறிஞ்சாலே கிறுக்கு வந்துருது. என்னென்ன இளவெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். எந்த போதையா இருந்தாலும் போதை தான். குள்ளு முஸ்கிரின் ஹராம், எல்லாமே போதை தான். அந்த போதையில உள்ளவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்காதீங்க உங்க பிள்ளைகளை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா, அவன் அந்த போதையில மகளை தலா கூடுவான், அதுக்கு பிறகு போதை தெளிஞ்ச பிறகு சேர்ந்து வாழ்வான். தலா கூட்டு சேர்ந்து வாழ்ந்தா அது வாழ்க்கை இல்லை, ஜினா, விபச்சாரம். உங்க பிள்ளை கூட அவன் விபச்சாரம் செய்வான். அதனால போதை உள்ளவனுக்கு, போதைக்கு அடிமையானவனுக்கு உங்க பிள்ளையை கெட்டி கொடுக்க கூடாதுன்னு ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. அதனால நம்மளை பாதுகாத்துக்கணும். உடம்பையும் இழந்து, துட்டையும் எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளையும் முஸ்லிம் சமுதாயம் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். அதுக்கு முடிச்சிடும் அது. சரி. அப்போ நமக்கு அதில் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம பிள்ளைகளோ நல்ல பிள்ளைகளோ தான், ஆனால் சங்காத்தி சரியில்லை, சேர்மானம் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பு சரியில்லை. மூழ்காத ஷிப்பு ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறான், நண்பேண்டாங்க எல்லாம் சரி.
ஆனா எங்க கொண்டு போய் தாழ்த்துறான்? உன்ன நடுக்கடல்ல கொண்டு போய் தாழ்த்துறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, அல் மர்உ அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். ஒருத்தன் எப்படி இருக்காங்கிறது அவனை பார்த்து தெரிய வேண்டாம், அவன் ஃப்ரெண்டை பார்த்து தெரிஞ்சிருங்க. அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பு, யாரு கூட பழகுறோம், யாரை நண்பனாக்குறோம், அது விஷயத்துல தெளிவா இருங்க. இங்கிலீஷ்லயும் சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ வில் டெல் யூ யூ ஹூ ஆர். நீ யாருன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம், உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு. நீ யாரு, எப்படிப்பட்டவன் நான் சொல்றேன் உன்னை பத்தி. அவன் அப்படி அவன்கிட்ட உள்ள சாயம் எசன்ஸ் ஒன்றை இறங்கிரும். கெட்ட நண்பர்களோடு சேராங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, அழகா இருந்தாலும் சரி, அந்தஸ்தா இருந்தாலும் சரி, கெட்டவங்க கூட சேராதீங்க. லா துசாஹிப் இல்லா மோமினுன். நல்லவங்க கூட சேருங்க. நம்மளை பள்ளிவாசலுக்கு அஸ்தாத்மார்களோட சேர்த்து விடக்கூடிய நல்ல பிள்ளைங்களோட சேருங்க. இன்னைக்கு சங்காத்திமாரு ஃப்ரெண்ட்ஸு சரியில்லாதனால தான் நம்ம ரொம்ப மோசமாக போயிடும். ஒரு காலத்தில் கடைசியாக என்ன ஆகும்னா, பெரிய பூகம்பம் வரும், நிலநடுக்கம் வரும், பெரிய பெரிய நோய்கள் சோதனைகள் தொடர்ந்து வரும். அதுக்கு ஒரு காரணம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், அவன் தன் அத்னா சதீகஹு வ அக்ஸா அப்பாஹு, ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் பக்கத்தில் வச்சிருப்பானா, அத்தா மேலே எரிஞ்சு எரிஞ்சு உழுவானா. ஃப்ரெண்ட்ஸுகள் கூட நல்ல ஜாலியாக அரட்டை அடைப்பானா, அத்தாவை முறைச்சி பார்ப்பானா, முணுமுணுப்பானா, கோவப்படுவானா, எரிச்சப்பட்டு முறை. இது பெரிய பெரிய நோய்கள் சோதனைகள் பூகம்பங்கள் உருமாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு அப்படிதானங்க இருக்கு. பெத்த வாப்பா அம்மா மதிக்கிறானா, அம்மாவை மறைச்சு பார்க்க, அம்மாவை அன்பா பாருங்க, வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். இளைஞர்களே, உங்க அத்தா அம்மா வாப்பா அம்மாவை நீங்க பாசமா அன்பா ஒரு தடவை பாருங்க. ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும். பல லட்சம் செலவழிச்சு ஹஜ்ஜுக்கு போறாங்க. நீங்க வாப்பா அம்மாவை பாசமா பார்த்தாலே ஹஜ் உம்ரா. ஒருத்தர் கேட்கிறாரு, வாப்பா அம்மாவை டெய்லி தான் நிறைய தடவை பார்த்துருவானே, அப்ப நிறைய. ஆமா, அல்லாஹு அக்பர் வாத்தியம். அல்லாஹ்வுடைய கஜானா என்ன குறைவா போகுது? நீ 100 தடவை வாப்பா அம்மாவை பாசமா அன்பா பார்த்தா 100 ஹஜ் செய்த நன்மை அல்லாஹ் தருவான். இளைஞர்களை பார்க்கலாமா? வாப்பா அம்மாவை முறைச்சு பார்க்காம அன்பா பாசமா பார்க்கணும். ஹஸ்ரத் சொன்ன மாதிரி பெரியவங்கள்ட்ட நல்ல மரியாதையா நடக்கணும். நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா, நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும்னா, நம்ம வயசான பிறகும் நமக்கு இளைஞர்கள் கண்ணியம் தர வேண்டுமானால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாங்க. யார் இளைஞர்களாக இருக்கிற பொழுது பெரியவர்களை மதிக்கிறார்களோ அவர்கள் வயதானால் அவர்களை மதிப்பதற்கு அல்லாஹ் இளைஞர்களை ஏற்படுத்துவான். இந்த ஹதீஸில் 2 விஷயம் இருக்கான். பெரியவங்களை மதிச்சா நீங்க பெரியாளாகிற வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஆயுள்ள பறக்கச் செய்வான். நீங்களும் பெரியவங்கள ஆவீங்க. அப்போ உங்களுக்கு உதவி செய்யற கண்ணியம் செய்யறவங்க எல்லாம் கிடைப்பாங்க. அதனால பெரியவங்களுக்கு மரியாதை செய்யுங்க. முந்தி போய் சலாம் சொல்லுங்க, அவங்கள்ட்ட துவா செய்ய சொல்லுங்க. பெரியவங்களுடைய துவா தான் நம்மளை வாழ வைக்கும். நல்ல அதிகாரிகள் உஸ்தாத்மார்கள் மகான்கள் நல்லவர்களோட தொடர்பு வச்சு பெரியவங்களுக்கு கண்ணியம் கொடுத்து உஸ்தாத்மார்கள்ட்ட அன்பா பழகி அவங்கள்ட்ட மார்க்க விஷயங்களை எல்லாம் கேட்டு, குறிப்பா வாப்பா அம்மா சொல்லு கேட்டு அவங்கள்ட்ட பாசமா நடந்து நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சீராயிரணும். மறு உலகத்திலையும் ஹஸ்ரத் சொன்ன மாதிரி அரிசினுடைய நிழலிலே நிழல் பெறுவதற்கு தகுதியான இளைஞர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கெட்ட நண்பர்களை விட்டு நம்மை காப்பாற்றி, கெட்ட செயல்பாடுகளை விட்டு, கெட்ட குணங்களை விட்டு, கெட்ட பழக்கங்களை விட்டு நம்மை தூரப்படுத்தி, அந்த பழக்க வழக்கமே வந்துடக்கூடாது. வேற யார்கிட்டயா இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி உண்மையான முஸ்லிம்களாக நாம் வாழ வேண்டும். உலமாக்களை உஸ்தாத்மார்களை இமாம்களை கண்ணியப்படுத்தி மார்க்க சட்டங்களை கேட்டு பெரியவர்களோடு மரியாதை செலுத்தி அவர்களுடைய கண்ணியத்தை பெற்று பெற்றவர்களிடத்திலே அன்பு காட்டி ஈருலகத்திலும் நாம் சிறப்பான வாழ்வு வாழ வேண்டும். அதற்காகத்தான் இந்த மஜ்லிஸ் உலமா உங்கள் மீது அக்கறை காட்டி இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. இந்த நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக ஈடுபட்ட உலமாக்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா பரக்கத் செய்வானாக. அவர்கள் அக்கறையோடு கவலையோடு இந்த நடத்திய கூட்டங்களின் வாயிலாக இளைஞர்களுக்கு நல்ல மாற்றத்தை தந்தல் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா முஸ்லிம் சமூகத்தை எல்லா
தீமையிலிருந்தும் பாதுகாத்தல் புரிவானாக. இன்று இங்கே இப்பொழுது எப்படி நாம் சந்தோஷமாக ஒன்று குழுமி இருக்கிறோமோ, இது மாதிரி நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சுவனபதியிலே சந்தோஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் மற்ற நபிமார்கள் நாதாக்களோடு நம்முடைய உறவுகளோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் உட்கார் இருங்க. அப்பா உட்கார். உட்காந்து நாங்கள் வச்சுருக்க மரபு அதுதான். ஸ்கூலில் பெல் அடித்த மாதிரி, காலேஜில் பெல் அடித்த மாதிரி போறீங்கள. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப சிறப்பான பயானு. ரொம்ப விரிவாக விளக்கி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. 8:30க்கு தொழுகுன்னு அறிவிச்சாச்சு. 8:30க்காவது நம்ம நடத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்ன ஒரு பர்பஸில் இந்த நிகழ்ச்சியை மஜ்லிஸ் உலமாலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது நிறைவு பகுதி. கிட்டத்தட்ட இதில் 6 பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்கள் இமாம்களுடைய உழைப்பும் அவங்களுடைய முயற்சி இதில் இருக்குது. தெற்கு மைதீன் பள்ளி, நம்ம பள்ளி, வடக்கு ஆதி மைதீன் ஜும்மா பள்ளி, கிழக்க ரஹ்மானியா பள்ளி, இந்த பக்கத்தில் காட்டுப்பள்ளி, அங்கே ஆசராந்தரில் ஷாதிலியா பள்ளி, ஷம்சுல் ஆரிஃபின் ஷாதிலியா தக்கியா பள்ளி, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய குத்துவா பள்ளி. இந்த 6 ஏரியாவை கவர் பண்ணி இதை நடத்தியிருக்கிறோம். அங்கே உள்ள இமாம்கள், அங்கே உள்ள நிர்வாகிகள் அவங்கள வளைச்சி ஒரு மஷ்வரா போட்டு தான் இந்த காரியத்தை நடத்தியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மஷ்வரா நடத்தினோம். அதில் அவங்க எல்லாரும் பங்கெடுத்தாங்க. 6 இமாம்களும் 6 பள்ளிவாசல் நிர்வாகிகளும் பங்கெடுத்தாங்க. ஒரு இடத்துல வச்சு நம்ம நடத்தணும்னு சொல்லும் பொழுது பெரிய திருப்பள்ளியில் வடக்கு ஆயுதி மீதின் ஜும்மா பள்ளியில் நாங்கள் இங்கே நடத்திக்கிறோன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால் உங்களை எல்லாரையும் கொண்டு வந்த இந்த 6 பள்ளியினுடைய இமாம்கள், 6 பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்கள், அவர்களுக்கு ஷுக்குர் சொல்லிக்கிறோம். அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை கொடுக்கட்டும். அடுத்து இந்த பள்ளியில் நடத்துறதுக்கான அனுமதி, இங்கெல்லாம் அனுமதிங்கிறது நாங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரி தான். அனுமதிங்கிறது கேட்போம், அது உடனே தந்துடுவாங்க அப்படிங்கிறது மரபுக்காக தான் அவங்கள்ட்ட சொல்கிறது, இவங்கள்ட்ட சொல்கிறதுங்கிறது. மற்றபடி பெரிய திருப்பள்ளி இது மாதிரி ஒரு 10 பள்ளி எங்கள் கையில் இருக்குது. இந்த பள்ளிவாசலில் நாங்கள் அனுமதி கேட்குறது சிரமமே கிடையாது. அவ்வளோதான். இருக்கிற இடத்துல சொல்லுவோம். அந்த சூழ்நிலை ஒத்து வருதான் மட்டும்தான் பார்க்கணுமே தவிர மனசில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சூழ்நிலைங்கிறது இந்த பள்ளிவாசலில் வேறு நிகழ்ச்சி இருக்கக்கூடாது இல்லை, அதை மட்டும்தான் கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் எங்கள் சாமதார சுத்தா இருக்கட்டும், இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்ம உஸ்மான் அண்ணன் இருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே நம்ம இஸ்மாயில் அண்ணன், அவர் கஞ்சி பொறுப்பில் சட்டியை விடாமல் பார்த்துக்கிட்டாரு. அவர் சொன்னார், கஞ்சி போனாலும் பரவாயில்ல, சட்டி போயிடக்கூடாது. கஞ்சி போகிறதுக்காக தானே காய்ச்சிருக்கோம், அதை எப்படி காற்று வச்சிருக்கோம், நாளை காலையில் பழங்கஞ்சி ஆகி போயிருமே. கஞ்சி போயிடுச்சு. எதுக்கு சொன்னாருன்னா, எனக்கு டீ குடிக்கிறத விட கஞ்சி மேலே ஆர்வமாக இருக்குன்னு ஒன்றே ஒன்று வச்சுருந்தேன், அதுவும் பறி போயிட்டுன்னாரு. சட்டியை பாதுகாத்துட்டேன்னு சொன்னார். இப்போ எப்படின்னா, இப்படி பாதுகாக்கிற ஆள் தான் எங்களுக்கு வேணும். அல்ஹம்துலில்லாஹ். நான் ரொம்ப சொல்ல விரும்பல. நீங்கள் எல்லோரும் உண்மையிலேயே, நான் வந்ததுக்கு பிறகு பார்த்தேன், எனக்கு மதரசாவிலையும் கல்லூரியிலையும் வகுப்படுத்து பழக்கம். மாணவர்களை இப்படி பேசுகிறவரை, இங்கேருந்து வகுப்படுக்கிறவரை இப்படி உத்து பார்த்த மாணவர்களை உங்களை மாதிரி நான் பார்க்கல. உண்மையிலேயே ஒருத்தன் கூட கண்ணை அந்த பக்கம் சிமிட்டாமல் நீ இன்னும் அப்படி தான் பார்த்துட்டே இருக்க. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே ரொம்ப பாராட்டுறோம். நான் ரொம்ப பேருக்கு சொல்லலை. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா இன்ஷால்லா ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் இன்ஷால்லா இப்படி இருந்து அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் பெற்றுருவீங்க. நீங்கள் அசர் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்கள் மனசில் உண்மையிலே ஏறி இருக்குது. நீங்கள் இன்ஷால்லா அடுத்த ஒரு செட்டை கொண்டு போய் சேர்க்கணும். உங்களோட நண்பர்கள்ட்ட, மற்றவங்கள்ட்ட இந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறது நீங்கள்லாம் மெசஞ்சர்ஸ். நீங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே பேசுனது மூலமாக உங்களுக்கும், உங்களின் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய உறவினர்களில் உள்ள உங்கள் வயசு பிள்ளைகளுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா மார்க்கத்தினுடைய இந்த தெளிவான பாதையில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்து அருள் புரிவானாக. மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுடைய துன்யா வாழ்க்கையில் நீங்கள் எதில் ஈடுபட்டிருக்கீங்களோ அந்த பள்ளிக்கூட கல்வி, அந்த பள்ளிக்கூட கல்லூரி படிப்பு, அடுத்த உங்களுடைய வேலை வாய்ப்புகள், எல்லா காரியங்களும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு லேசாக்கி தருவானாக. எதிர்காலத்தை சிறக்க வைப்பானாக. தொழுகையாளிகளாக, பெற்றோர் சொல்ல கேட்கக்கூடியவர்களாக, பெரியோர் சொல்ல கேட்கக்கூடியவர்களாக, ஆலிம்களுடைய வழிநடத்தலில் வாழ அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வானாக என்று சொல்லி நம்ம அசரத்தை சொன்னோம். அவரை கூப்பிடுறதுக்கு நான் இன்னைக்கு பேட்டைக்கே போயிட்டேன். அவரை கூப்பிட்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி அவர் வேற ஊருக்கு போயிட்டார். அல்ஹம்துலில்லாஹ். கரெக்டாக கடைசியில் சேர்ந்துருவேன்னு சொன்னார். அருமையாக சிறப்பாக பேசினாங்க. நாங்கள் என்னுடைய அவர் ஜமீலி, வாஸ் மை கிளாஸ்மேட், ஒன்றா இருந்து ஓதணும். அதனால் சிறந்த பேச்சை இந்த நிறைவான நிகழ்ச்சியில் அவரை வச்சு கொடுக்கணும்னு பார்த்தோம். ரொம்ப சிறப்பாக அசரத்து பேசினாங்க. அசரத்துக்கு நன்றி. அதனால மாதிரி காரியங்களை கூட ஒரு டீமை வச்சுட்டு எங்களுடைய செயலாளர் அலி ஹுசைன் அசரத் அவர்கள் சிறந்த உழைப்பின் மூலமாக அந்த மஜ்மா ஒன்று சேர்க்கறதுல அவங்களுடைய முயற்சி. அவங்க கூட அவர் ஜாஃபர் மன்பை இருக்கிறாரு, அப்துல்கார் அன்வாரி இருக்கிறாரு, ஷம்சுலக் அன்வார் இருக்கிறாரு, அலி அன்வாரி இருக்கிறாரு. இப்படி மாதிரி நிறைய டீம் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. வாயு மொழி கேட்ட உங்கள் எல்லோருக்கும்
வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நான் இங்கே நன்றி தெரிவித்து மஜ்லிஸ் உலமாவின் சார்பாக இந்த காரியத்தை வெற்றியாக்கி தந்த அல்லாவிற்கும் அதற்கு துணை நின்ற உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறந்த கூலியை தந்தல் புரிவானாக. சம்சுலுதா, உன்னுடைய பணியை செய்யது எல்லாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாக்கியங்களை தரட்டும். ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்தி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.